வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சைக்காலஜியில் எப்படி 25க்கு 25 எடுக்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயரோட ஒரிஜினல் பேட்டர்ன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைக்காலஜியில் 25 கேட்டிருந்தாங்க. அது என்னென்னலாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் சைக்காலஜி வராது, நான் மேக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ரகசியத்தை உடைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? 25க்கு 25மே ஒன்னாலே அடிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தமிழ் 5 டோட்டலாக 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த 25 3 பிரிக்கிறாங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சைக்காலஜியில் தமிழ் 5 மார்க் கேட்டிருந்திருப்பான். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் 5 மார்க் கேட்டிருந்திருப்பான். டிஏ 5 மார்க் கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு சைக்காலஜின்னு சொல்லி ஒரு 10 கொஸ்டின். இதெல்லாம் சேர்ந்தது தான் 25. சைக்காலஜினா சைக்காலஜியே ஃபுல் சைக்காலஜி 25 வராது. இதெல்லாம் சேர்ந்து தான் 25. அப்போ தமிழ் படிக்கணுமா, மேக்ஸ் படிக்கணுமா, டிஐ படிக்கணுமாலாம் நீ பெருசாலாம் இமேஜின் பண்ணுவாங்க. அவன் கேட்கறது சிங்கிள் லைன்லலாம் பிசிக்கு கேட்டிருக்கான். நீ ஆல்ரெடி அந்த கொஸ்டின்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு, உனக்கு ஈஸியாக புரியும். பார்த்தா இவ்வளோ தான் கேட்டிருக்கானா, அப்போ ஈஸி தான் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் நம்ம ப்ராக்டிஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தமிழ் 5. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்திருக்கான்னு பாரு. கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். இதெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி எங்கேயுமே போல 6th to 10th தான். பிசி படிக்கிறவங்களுக்கு 6th to 10th தான். ஒரு 15 டாபிக், அந்த டாப்பிக்கில் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்னு பாரு. பானையை சரியான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. பானையை உடைத்தது அவன் அல்லன்னு கேட்டிருக்கான். அவன் அன்றுன்னு கேட்குறான். அவன் அல்லேன், அவன் அல்லன்னு கேட்குறான். ஓகேவா? இதில் சரியானது எதுன்னு கேட்குறான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பானையை உடைத்ததுன்னு சொல்லியிருந்துருக்கும்ல, அவன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவன் அல்லன் அப்படின்றத ஆன்சராக வரணும். அவன்னா அல்லன்ல தான் முடியும். ஓகேவா? நான் வந்துச்சுன்னா மட்டும்தான் நான், நாமுன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் நான், வந்துச்சுன்னா அல்லேன், நான் அல்லேன். அப்போ நான் வந்துச்சுன்னா தான் அல்லேன். இங்கே அவன் அல்லேன்றது வராது. நான் வந்துச்சுன்னா தான் அல்லேன். அவன் அல்லன். அவர்னு வந்துச்சுன்னா அல்லர்னு வரணும். அவர்னா அல்லர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? நான் வந்துச்சுன்னா தான் அல்லேன்னு முடியும். அவன் வந்துச்சுன்னா அல்லன்னு முடியும். அவர்னா அல்லர்னு முடியும். அப்போ அல்ல எதுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அவை அல்ல. அன்று எதுக்கு வரும்னா அஃது அன்று. ஓகேவா? அதாவது உயர்திணை அக்ரிணை சொல்லுவாங்களா, அந்த அக்ரிணையில தான் வரும். இந்த அல்ல அன்றுன்றது அக்ரிணை. உயிர் இல்லாத பொருள்களுக்கு சொல்கிறது தான் இந்த அக்ரிணை. அல்ல அன்றுன்றது உயிர் இல்லாத பொருள்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? அக்ரிணை பொருட்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அக்ரிணையிலேயே பன்மை ப்ளூரல்ஸில் இருக்கிறதுக்கு அல்ல, சிங்குலரில் இருக்கிறதுக்கு அன்று. அவை அல்ல, அஃது அன்று. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? அவன் வந்துச்சுன்னா அல்லன்னு தான் வரணும். நம்ம இது ஸ்டேட்மெண்ட்டாகவே படிக்கிறது. அவன்னா அல்லன். அல்லேன் எதுக்கு வரணும்? நான்னா தான் அல்லேன். ஓகேவா? அவர் அல்லர், அவள் அல்லல். அவ்வளோதான். இந்த ஒரு 7 தான். இதை வச்சு இந்த இதை நீ அடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கிலே இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்து இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறான்? தமிழ் எண்ணெய் என்னன்னு கேட்குறான். 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. இந்த தமிழ் எண்ணெய் என்னன்னு கேட்குறாங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் போட்டு இருக்கும். 1லேருந்து 9 வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்டில் ஒரு நம்பர் வர இருக்கும். ஓகேவா? கடலை உருண்டை நங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதை போட்டு நம்ம படிச்சிடலாம். அப்படி இல்லைனா 1னா ஒட்டுக்கா, 2னா 2, 3னா ஞா அப்படின்றத ஒரு ஷார்ட்கட் போட்டு அதையும் ஏற்றிடலாம். அந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? அப்படியே நான் அந்த 1 to 7 சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு. 1 ஒட்டுக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு கா 2 எழுதும் போதே மாதிரி ஊ மாதிரி எழுதுவாங்க. 3 அப்படியே ஞா எழுதலாம் 3ன்றதுல. 4 நசன்னு இருக்கிறான், அப்படியே சாமும் எழுதலாம். 5னா ரூ, 5 ரூ. இந்த 5 நம்ம ரூவாவும் கூட மாற்றலாம். 6 சாருன்னு சொல்லலாம். ஓகேவா? 6னா சாரு. 7ன்ற நம்பரே 7ன்ற ஏ மாதிரி எழுதலாம். ஓகேவா? 7 ஏ. 8ன்றது அட்டு அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோ. 8 ஆ. 9ன்றதுக்கு கூமுட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 9 கூமுட்டை. 9ன்றது கூ. அவ்வளோதான். இந்த 9 ஒரு 9 நம்பர் தான். அது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 6thலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்பர் கேட்குறாங்க. அப்போ 1னா என்னன்னு பார்த்தோம்? ஒருக்கா. 2னா ஏன்னு பார்த்தோம். 8னா ஆன்னு பார்த்தோம். அப்போ ஆன்சர் ஆ ஏ கான் இருந்திருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு பாக்ஸ். அந்த இலக்கணத்தை படிச்சிருந்தீங்கன்னா அழகாக அதை அடிச்சிருந்துருக்கலாம். கீழே சரியான எழுத்து வழக்கை தேர்வு செய்யன்னு சொல்கிறான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இதில் பேச்சு வழக்காக இருக்கிறத நீ ஒமிட் பண்ணணும். அவ்வளோதான். எங்கூட அப்படின்றது எழுத்து வழக்கா பேச்சு வழக்கு. அப்போ என்ன செய்யலாம்? எங்கூட வராது, இங்கேயும் எங்கூட வராது. என்னோடு விளையாட வருகின்றாயா வாரியான்றது பேச்சு வழக்கா எழுத்து வழக்கா? எழுத்துல நம்ம எழுத மாட்டோம். வருகின்றாயான்னா எழுதுவோம். வாரியான்றது பேச்சு வழக்கு. அப்போ அதுவும் வராது. அவ்வளோதான். அழகாக நீங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கெல்லாம் கேட்டாங்கன்னா அழகாக தூக்கலாம். ஈஸியாக தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்த கேள்வி 6thலேருந்து ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கான். தகழி என்ற சொல்லின் பொருள் என்ன? 6th 7th. ஓகேவா? தகழி என்ற சொல்லின் பொருள் என்ன? அகல் விளக்கு.
7th மேலே இருக்கிறது 6th. ஓகேவா? அடுத்து கீழே குரல் தேடல் என்ற கலை சொல்லுக்கு இணையான இது என்னன்னு கேட்குறான் 6th. இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறதுமே 6th தான். அழகா 6th இருக்கிற கலைச்சொற்களை படிச்சுன்னா அழகா அடிச்சிருந்துருக்கலாம். இவ்வளோதான் 5 கொஸ்டின் அவன் கேட்டிருக்கிறதே. ஒரு கலைச்சொற்கள் கேட்டிருக்கான், ஒரு சொல்லும் பொருளும் கேட்டிருக்கான், அப்புறம் பேச்சோலை எழுத்தோலை கேட்டிருக்கான், நம்பர்ஸை கேட்குறான், இங்கே சரியான வார்த்தையை தேர்ந்தெடுன்னு சொல்கிறான். எதுவுமே புக்கை தாண்டி போகல, 6th to 10th தான். ஓகேவா? நல்லா பார்த்தா அப்படின்னா 6thலேயே 3 கொஸ்டின் வந்துருச்சு, சாரி 2 கொஸ்டின் வந்துருச்சு. குரல் தேடலுக்கு 6th தான், இந்த நம்பர் எழுதுறது 6th தான். 7th சொல்லும் பொருளும் வந்திருக்கு, மீதி 2 ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் 6th to 10th தாண்டி போகாது. நீ அதில் இருக்கிறத நீ லைட்டாக பார்த்தாலே போதும். 5 மார்க் ஈஸியாக அடிக்கலாம் தமிழில். அடுத்து மேக்ஸ் 5 மார்க்கு கேட்குறாங்க. நிறைய பேர் 3 சொல்கிறாங்க சார், 4 சொல்கிறாங்க சார்னு சொல்கிறீங்க. மேக்ஸ் 5 நான் தான் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாரு. லாஸ்ட் இயரில் 2023 கொஸ்டின் தான், ஒரிஜினல் கொஸ்டின் இது. ஓகேவா? என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு. 600 x சதவீதம், இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பொறுத்துக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஒரு பொறுத்துக்க கொஸ்டின் கேட்டிருந்திருப்பான். அடுத்து ஒரு டஜன் வாழைப்பழம் 20 48 வாழை விலை என்னன்னு கேட்டிருந்திருப்பான். 1 பில்லியனுக்கு சமமானது ஒரு சதவீதம். எத்தனை கொஸ்டின்? 1 2. அடுத்து கீழே ஒரு வாக்கியத்தில் கொடுத்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? பில்லியன் என்றது 2வது கொஸ்டின், டஜன் 3வது கொஸ்டின், பொறுத்துக்க 4, மேலே சதவீதம் 5. இப்போ மேக்ஸில் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 5 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? நிறைய பேர் இந்த பொறுத்துக்க ஒரு சிலதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கவுண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க போல. புக்கில் லாஸ்ட்டாக ப்ரீவியஸில் கேட்டது 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்கான். இந்த 5 கொஸ்டினை நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாரு. ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டப்படலாம் இல்லை, அப்படியே பேசிக்காக போடலாம். 600 x சதவீதம் 450னா எக்ஸ் என்னன்னு கேட்குறான். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே வேல்யூ தூக்கி போடு. 75%, 600 75% என்னன்னா 75% வேற என்ன பார்க்கலாம்னா 3/4 பார்க்கலாம். அப்படியே 4ஆல் அடி 600 x சதவீதம்னா 3/4, 4ஆல் அடி 150 இருக்கும். அப்போ 150 × 3 450 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னதான்? 750, 75 தான். அவ்வளோதான் ஆன்சர். அழகா தூக்கி அதை எது x% என்பது 450. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ தூக்கி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஒருவேளை 60 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ 75 பின்னாடி இருக்கு, 60 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னா 60 செக் பண்ணி பாரு. 600க்கு 60% என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அது 6ஆல் பெருக்குன்னா 60%. 60% 360 தான் வரும். 450 வருமா? வராது. அதே மாதிரி செக் பண்ணாலே ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? நார்மல் மெத்தடில் போட தேவையில்ல, இது மாதிரி ஷார்ட்கட்டில் பார்த்தாலே போதும். அடுத்து ஒரு பொறுத்துக்க கூட்டு வட்டி. கூட்டு வட்டி என்ன கேட்குறாங்க? அப்படியே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். A = P × 1 + R/100 இது ஃபார்முலா, ஒரிஜினல் ஃபார்முலா. அடுத்து தள்ளுபடினா குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணுறதான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நேர்மாறல் எதிர்மாறல். நேர்மாறல்ன்றது ஈக்குவேஷன் ஆப்போசிட்டாக இருக்கும், எதிர்மாறல்ன்றது ஈக்குவேஷன் நேராக இருக்கும். ஓகேவா? நேர்மாறல் எதிர்மாறல். நேர்மாறலுக்கு ஆன்சர் y = kx, எதிர்மாறலுக்கு xy = k அப்படின்றது இருக்கும். அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுவும் புக்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து 50வது கொஸ்டின். ஒரு டசன் வாழைப்பழம் விலை 20 ரூபா. ஒரு டஜன்றது எவ்வளோ? 12 வாழைப்பழம் 20 ரூபா. 48 வாழைப்பழம் எவ்வளோன்னு கேட்குறான். 12 4ஆல் பெருக்குனா 48. அப்போ 20 4ஆல் பெருக்குனா எவ்வளோன்னு வந்திருக்கும்? 80ன்னு வந்திருக்கும். அப்போ 48 வாழைப்பழம் 80 ரூபான்னு என்ன அடிக்கலாம். ஒரு டஜன்னு கொடுத்துட்டான். ஒரு டஜன்னா 12 வாழைப்பழம் 40, 20 ரூபா. 48 வாழைப்பழம் எவ்வளோன்னு கேட்குறான். 12லேருந்து 4ஆல் பெருக்குனா 48, 20 4ஆல் பெருக்குனா 80. ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு பில்லியன் சமமானது எது? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஒரு மில்லியன் என்ன, ஒரு பில்லியன் என்ன? ப்ரீவியஸ் 5 வருஷம் கொஸ்டின் இல்லை, 10 வருஷம் கொஸ்டினை பாரு. ஒன்று மில்லியன் கேட்டிருப்பான், இல்லைன்னா பில்லியன் கேட்டிருப்பான். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம். ஒரு பில்லியன்னா 100 கோடி. ஓகேவா? ஒரு மில்லியனா 10 லட்சம், ஒரு பில்லியனா 100 கோடி. அதை பார்த்துக்கோ என்னன்னு சொல்லிட்டு அதையும் அடிக்கடி கேட்பான். சதவீதம் என்பது அடுத்த கொஸ்டின். சதவீதம் என்பது பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னம், கீழே 100 கொண்ட ஒரு பின்னம். இது பின்னமாக இருக்கும், மேலே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறான். இப்போ 3 மேலே இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? 3% சொல்லுவோமா? அதான் சொல்கிறான். சதவீதம் என்பது பகுதி. இது பகுதின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். சதவீதம் என்பது பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னமாக தானே இருக்குது. அப்போ அது என்ன? சதவீதம் டைப்பில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் அது சரி, கூற்று. அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. நம்ம கடனாக வாங்குற ஒரு தண்டை இருந்தனா அது அவனுக்கு நம்ம அசலில் வாங்குகிறோம். ஓகே, அவன் கொடுக்குறது அசல். நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம்ல, PNR/100. அசல்ன்றது ஒன்று கடனாக வாங்கின தொகை, இல்லைனா அவன் கொடுத்த தொகை. அதுவும் ஆன்சர் ரைட்டு தான். அப்போ 2ம் சரி. அப்போ ஆன்சர் என்ன? 2ம் சரி. அவ்வளோதான், வாக்கியம் முடிஞ்சு. ஓகேவா? அப்போ 5 கொஸ்டின் போட்டுருந்துக்கலாமா? அவன் கேட்கறது 5 கொஸ்டின் தான். ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? இதே TNPSC கொஸ்டினை பாரு, கூற்று காரணம்னு வச்சு வேற லெவலில் மேக்ஸே பிரித்து வச்சுருந்துருப்பாங்க இப்போல்லாம். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் பேசிக்காக இருக்குது, ஈஸியாக அடிக்கலாம், பார்த்துக்கோ என்னன்னு சொல்லி. இருந்தாலும் நீ இதே லெவலில் எதிர்பார்க்காத, கொஞ்சம் லெவல் மேலே ஏறும், அவ்வளோதான். ரொம்ப மேலே ஏறாது. இந்த லெவலோட லைட்டாக மேலே ஏறி இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இது 5 கொஸ்டின் அடிக்கலாம். தமிழ் மேலே 5 கொஸ்டின் பார்த்தாச்சு.
அடுத்த 5 கொஸ்டின் டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லியிருந்தேன். 5 கொஸ்டின்றதை எப்படி பிரிச்சிருந்துருப்பான் அப்படின்னா, ஒரு சில டைம் 3 டேட்டா இன்டர்பிரேஷன் 2 பசில் கொடுப்பான். ஓகேவா? இன்னொரு டைம் 4 டேட்டா இன்டர்பிரேஷன் 1 பசில் கொடுப்பான். இன்னொரு டைம் 5 டேட்டா இன்டர்பிரேஷனுமே கொடுத்துருக்கான். இந்த டைம் என்ன கொடுத்துருக்கான் இந்த இதில் அப்படின்னு பார்த்தோன்னா 4 டிஐ, 4 வந்து ஒரு சார்ட்டை வச்சு கேள்வி கேட்டுட்டான். ஒரு பசில் கொடுத்துருக்கான். எஸ்ஐல இதே மாதிரி தான், பசில் ப்ளஸ் சார்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த லாஸ்ட் 10 கொஸ்டின் எஸ்ஐல. இங்கே நம்மளுக்கு 5 கொஸ்டின் வந்து பசில் ப்ளஸ் டிஐ. எப்படி கேட்டிருக்கான்னு பார்ப்போமா? இங்கே பாரு, பின்வரும் அட்டவணையை பதிலளிக்கவும். ஒரு டேபிள் கொடுத்துட்டான். ஓகேவா? பொருட்கள்லாம் கொடுத்துட்டு செலவழிக்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கான். குடும்ப செலவு, உணவு 30%, வாடகை 25, படிப்பு 12, உடை 18, இதர செலவு 15. இப்போ கேள்வி, வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300. வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 2300. அவர்கள் உடைகளுக்கு செலவு எவ்வளோ செய்வான்னு சொல்கிறான். உடை எத்தனை பர்சன்டேஜ்? 18%. அப்போ 2300ல் 18% என்னன்னு பார்த்தா ஆன்சர். 18% எப்படி பார்க்கறது? 1% டைரக்டாகவே 2 ஸ்தானத்தள்ளி புள்ளி வை. 1% 23. 1% 23 18%. 23 18ஆல் பிறகுனா ஆன்சர் வந்துடும். 8 3 24 4, ரிமைனிங் 2, 8 2 16, 2 18, அப்படியே 1ஆல் பிறகுனா 23 அப்படியே வரும். 4 1 4ன்னு ஒரு 414 ஆன்சர் வருதா? பி ஆப்ஷன். அவ்வளோதான். டைரெக்டாக 18% எடுத்தால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு குடும்பத்தில் மாதம் 6800 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகை கொடுப்பார்கள்? ஒரு வருடத்திற்கு ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை எவ்வளோன்னு பாரு. 25%. அப்போ 25% ஃபஸ்ட்டு கண்டுபிடி. அவன் மாதம் 6800 ரூபா சம்பாதிக்கிறான். ஓகேவா? மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 6800 ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ வீட்டு வாடகை 25%. 25%னா 4ஆல் அடி. 4ஆல் அடித்தா 1700ன்னு வரும். 1700 400 17 4 68. ஓகேவா? 1700 ரூபா வருது. ஒரு மாத வாடகை 1700 ரூபானா ஒரு வருடத்திற்கு மொத்தம் 12 மாதத்துக்கு எவ்வளோ அவன் வாடகை செலுத்தியிருப்பான்னு அவன் கேள்வி கேட்குறான். அவன் கேள்வி கேட்குறது ஒரு வருடத்திற்கு அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ 12ஆல் பேருக்குன்னா ஆன்சர் வரும். 12 17 பேருக்கு 7 7 2 14க்கு 4, ரிமைனிங் 1, 7 2 9 1 10க்கு 0, ரிமைனிங் 1 2. அப்படியே முன்னாடி இங்கே 2 0 இருக்கிறத நான் கடைசியாக 2 0 போட்டேன். அப்போ 204 2 0 இருக்குதா? ஆன்சர் எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது. அழகாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்து அப்படியே டேட்டா இன்டர்பிரேஷன் பர்சன்டேஜ் வச்சு தான் கேட்டுட்டு இருக்காங்க 2 கொஷின். 3வது கொஷின் அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான் கொஷினில். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை இது வர வச்ச டெஸ்ட் பேப்பரில் எல்லா கொஷினுமே வந்து ஏதாவது 1 2ன்னு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பர்ஃபெக்டாக 100 கொஷினுமே கரெக்டுன்ற மாதிரி இருக்காது. உனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அந்த இடத்துல நீ எந்த ஆன்சரை மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி நீ போட்டு வந்துரு. அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டோ இல்லை வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? தப்புன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல குடும்பத்தார் கொடுக்கும் மாத வாடகை எவ்வளோன்னு கேட்குறான். நம்மளுக்கு மாத வாடகை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 25% தான் தெரியும். ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. அவன் வருமானம் மேலே இருக்கிற கொஸ்டினில் வருமானத்தை சொல்லியிருந்து சில பர்சன்டேஜ் சொல்லியிருந்தான், வாடகை சொல்லியிருந்தான். நான் வாடகையோட பர்சன்டேஜ் எடுத்து போட்டிருந்தோம். இங்கே வருமானமே சொல்லாமல் வாடகை மட்டும் கொடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6800க்கு 25% வாடகை பார்த்தா அப்படின்னா 1700 வரும். அது ஆன்சர் வரல. ஓகேவா? அதே மேலே இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளோ? 2300. அந்த 2300 எடுத்துக்கிறேன். வருமானம் வந்து 2300ன்னு எடுத்து 25% எடுத்தேன் அப்படின்னா, அதாவது 4ஆல் அடித்தேன் அப்படின்னா 5 4 20, 7 4 28, மீதி 2 5 4 20, 575ன்னு வரும். மேலே இதுக்கும் முன்னாடி இருக்கிற நான் வருமானமாக எடுத்தேன் அப்படின்னா அப்போ 575க்கு நியராக இருக்கிறத ஆன்சர் இதாக நோட் பண்ணலாம். அவன் ஆன்சர் வந்து கிரேஸ் மார்க்கு நம்மளுக்கு கொடுத்துருந்துருப்பான். ஓகேவா? நம்ம ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வரணும்ல, ஏதோ ஒன்று போடுறதுக்கு நம்ம போட்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்று போடலாம் சம்மந்தமாக இருக்கிறது. அவ்வளோதான். சரி, இதில் இந்த டயக்ராமில் அவன் கேள்வி கேட்டது இந்த 3 கொஸ்டின். நான் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டான், 3 டயக்ராம் கொடுத்துட்டான். வருமானம் கொடுத்துட்டு உடை எவ்வளோ, அடுத்து வாடகை எவ்வளோன்னு கேட்குறதா இந்த கொஸ்டின், இந்த பாக்ஸை பொறுத்தவரை. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்க்கிள் பைச்சார்ட்டை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? 800 மொத்தம் 800 மாணவிகள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கான். மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லியிருக்கான்? 800 மாணவிகள் உள்ளனர். சியில் எத்தனை மாணவிகள் பயில்கின்றனர்? சி எத்தனை? இங்கே 2% இருக்கு சி. அப்போ 800 பேரில் 2% என்னன்னு பார்த்தா போதும். 1% என்ன? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. அதை 2ஆல் பேருக்கு 8 2 16ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன? 16 ஆன்சர். அவ்வளோதான். எதுவுமே சம் ஏதாவது பெருசாக ஏதாவது எழுதிட்டே இருக்கணும் கிடையாது. அப்படியே டக்கு டக்குன்னு போடுற மாதிரி தான் வச்சுருக்கான். ஓகேவா? 4 கொஸ்டின் சார்ட் வந்துருச்சு.
இதில் ஒரே ஒரு பசில் போட்டிருக்கான். ஓகேவா, 61வது கொஸ்டின் பசில் கேட்டிருந்திருக்கான். மொத்தம் 5 கொஸ்டினில் இந்த 4 கொஸ்டின் 1, இது ஒரு 1, மொத்தம் டோட்டலாக 61வது கொஸ்டின். அச்சு என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக பணம் உள்ளது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, அச்சு என்பவரை விட எஃப்ட்ட குறைவாக பணம் உள்ளது, அச்சு என்பவரை விட எஃப்ட்ட குறைவாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது, எஃப் தான் சொல்கிறாங்க. அச்சை விட எஃப்ட குறைவாக இருக்குது, ஆனால் ஜியை விட எஃப்ட அதிகமாக உள்ளது. முடிஞ்சு. அடுத்து இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது, இ என்பவரை விட எஃப்ஐ விட அதிகமாக இருக்குது. எஃப்பை விட அதிகமாக இருக்குன்னா ஒன்று அச்சுக்கு மேலே இருக்கலாம், இல்லைனா அச்சுக்கு கீழே இருக்கலாம். ஆனால் எஃப்பை விட மேலே இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால் நான் சும்மா மேலே போட்டிருக்கேன், எஃப்க்கு மேலே இருக்கேன். ஓகேவா, எந்த இடம்னு தெரில, இங்கேயான்னு தெரில, வச்சுருக்கேன். அடுத்து ஆனால் அச்சு இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக உள்ளது, ஆனால் ஹச்சை விட குறைவாக உள்ளது, ஹச்சை விட இ குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இ இங்கே வந்துருவான். அவ்வளோதான், இந்த 4 பேர் போட்டாச்சு. இதில் மிக ஏழை யாருன்னு கேட்குறான். மிக ஏழைனா கீழே இருக்கிறவன் யாருன்னு கேட்குறான். அப்போ கீழே இருக்கிறது யாரு? ஜி ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான் பசில். ஓகேவா, பசில்ன்ற நார்மலாக சும்மா ரேங்கிங்லேயே, இது ரேங்கிங் டாபிக், ரேங்கிங்கில் சும்மா அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தா அப்படின்னா ஈஸியாக அடிக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பஸ்ஸில் அந்த 5 கொஸ்டினுமே முடிஞ்சிருச்சு. நம்ம கேட்டிருந்தது டிஐக்கு சொல்லியிருந்தோமா, டிஐயில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, ஒரு 3 இது பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு சார்ட்டு பை சார்ட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க, ஒரு பசில் கேட்டிருந்தாங்க. இதான் 5 கொஸ்டின். இப்போ டிஐயை பிரிப்பாங்க, சார்ட்டு ப்ளஸ்ஸு பசில் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்துருப்பாங்க. 5 மார்க் டோட்டலாக முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ நம்மளுக்கு 10 கொஸ்டின் சைக்காலஜி. 10 கொஸ்டின் சைக்காலஜி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாரு. 10 கொஸ்டின் சைக்காலஜி எப்படி பிரிக்கிறாங்க, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பார்க்கணும். டாபிக் டோட்டலாக ஒரு 30 டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் ரேண்டமாக மாற்றி கேட்டுட்டு இருப்பான். ஓகேவா, இந்த பேட்டர்னில் இந்த பேட்சில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அதாவது லாஸ்ட் இயரில் கேட்டது 23ல் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கான். ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்கான். நம்பர் சீரிஸில் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்பர் சீரிஸா, இந்த பேட்டர்னை பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான், 1 கழிச்சிருக்கான். 11லேருந்து 1 கழிச்சா 10. ஓகேவா, அந்த நம்பரை விட்டுரு, இந்த இடம் தான் கேள்வி, இதை விட்டுரு. இங்கேருந்து இங்கே பாரு, 100லேருந்து 100க்கு பக்கத்தில் ஒரு 1 போடு. இங்கே பாரு 100ஆ, இங்கே 100லேருந்து ஒரு 1 போட்டால் இந்த நம்பர் வரும். இங்கேருந்து 1 கழிக்கிறான். அடுத்து இதுக்கு பக்கத்தில் இந்த 1000லேருந்து பக்கத்தில் ஒரு 1 போட்டால் இந்த நம்பர் வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து 1 கழிக்கிறான், இதுக்கு பக்கத்தில் ஒரு 1 போடணும். 10 இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் 1 போட்டால் 101. அதுலேருந்து 1 கழிக்கிறான், இதுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் 1001. 1001லேருந்து 1 கழிச்சா 1000, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் 10001. அவ்வளோதான். அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 1 போடு, அதுலேருந்து ஒரு 1 கழி, அதை மாறி போய்கிட்டே இருக்குது. அழகாக ஆன்சர் போட்டுருக்கலாம். ஆன்சர் என்னென்னு வந்திருக்கும், 101ன்னு வந்திருக்கும். ஓகேவா, எத்தனை கொஸ்டினுக்கு, 47வது கொஸ்டின். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த நம்பர் சீரிஸில் கேட்டிருக்கிறது. அடுத்தது 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வெண்படம் ஒன்று கேட்டிருக்கான். ஓகேவா, வெண்படத்தில் என்ன கேட்டிருக்காங்க, மொழி ஃப்ரெஞ்சு ஜெர்மனு. இதுக்கு வெண்படம் வர அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். வெண்படத்தில் என்ன, மொழிகள் ஃப்ரெஞ்சு ஒரு மொழி தான், ஜெர்மனும் ஒரு மொழி தான். ஃப்ரெஞ்சும் ஜெர்மனிலாம் இணையாது, தனித்தனி மொழி. அப்போ என்ன வரைஞ்சிருக்காங்கன்னா, இதுதான் ஆன்சராக போட்டுறாங்க. ஓகேவா, இது ஃப்ரெஞ்சு இது ஜெர்மனி ரெண்டுமே சேர்ந்து என்னன்னு சொல்கிறான், மொழின்னு சொல்கிறான். அழகாக வெண்படத்தை இதே சூஸ் பண்ணிடலாம். எல்லா மொழி இது மாதிரிலாம் வராது. இந்த இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் என்னன்னு சொல்லி வெண்படத்தோட மீனிங் பார்த்தாலே அழகாக அடிச்சிடலாம். வெண்படத்துலேருந்து ஒரு கொஸ்டின், நம்பர் சீரிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா, அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கான், வேறுபட்டதை தேர்ந்தெடு. நம்பர் அழகாக ஈஸியாக அடிக்கலாம். பாரு, இது எல்லாமே பிரைம் நம்பர். 13, 11, 7லாம் பிரைம் நம்பர். 9ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 9ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். மீதி எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். அழகாக இதுலேயும் நீ வேறுபட்டதை என்ன செஞ்சிடலாம், தேர்ந்தெடுக்கலாம். ஓகேவா, ஒரு நம்பர் சீரிஸு, ஒரு மேலே என்ன பார்த்தோம், ஒரு வெண்படம் பார்த்துருக்கோம், ஒரு வேறுபடத்தை தேர்ந்தெடு பார்த்துருக்கோமா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, ஒரு விவாதம் கொடுக்குறான். ஓகேவா, விவாதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். அதாவது 400க்கு மேலே வாங்கினவெல்லாம் உதவித்தொகை கொடுக்குற மாதிரி, உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றால் உதவித்தொகை வாங்குவான். ஓகேவா, அது விவாதம். அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான். அப்போ அவன் மதிப்பீடு வாங்கினாதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், உதவித்தொகை பெற்றுள்ளான். அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் எனில் உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றிருப்பான். சரிதானே ரெண்டுமே. அப்போ இந்த விவாதம் என்னதான், சரியானதுன்னு போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதெல்லாம் விவாதமே இல்லை. அவன் மேலே ரைட்டாக சொல்கிறான், திருப்பி சொன்ன மாதிரி சொல்கிறான். உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றா உதவித்தொகை வாங்குவான், உதவித்தொகை பெற்றா உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றுள்ளான்னு அப்படியே ரிவர்ஸாக கொடுக்குறாங்க, முன்னாடி பின்னாடி கொடுத்ததை. ஓகேவா, இதையும் உதவித்தொகை, இந்த உதவித்தொகையை ஃபஸ்ட்டாக கொடுத்து இந்த குறியீடை 2ஆவதாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான், மாற்றி கொடுக்குறாங்க. சரி, கூற்று என்ன, சரி. விவாதம் ஒன்று கொடுத்துருக்கான். அடுத்த கேள்வி, ஒரு அகர சொல்லு ஒன்று கேட்குறான். கைண்டில், ஓகேவா, என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசை மாற்றியமைத்தால் எந்த எழுத்துக்கள் இடம் மாறாமல் இருக்கும் அதே நிலையில் அப்படின்னு கேட்குறான். அந்த நம்பர் அப்படியே எழுது, KINDLE. நீ இதை அகர வரிசையில் ஃபஸ்ட்லேருந்து எழுதணும். நீ நம்பர் ஈஸியாக ஃபஸ்ட்டு மெமரி பண்ணியிருந்தா நம்பர் அழகாக சொல்லலாம். ஈயோட நம்பர் என்ன,
5, எல்லோட நம்பர் 12, டியோட நம்பர் 4, என்னோட நம்பர் 14, ஐயோட நம்பர் 9, கேயோட நம்பர் 11. அப்படியே வரிசை எழுதலாமா? எந்த நம்பர் ஃபர்ஸ்ட்டாக வரும்? 4ன்ற நம்பர் ஃபர்ஸ்ட்டாக வரும், டி. அடுத்து 5ன்றது ரெண்டாவதாக வரும், இ. அடுத்து 4 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு. அடுத்து 9ன்றது ஐ. அடுத்து 11, கே. அடுத்து எல் 12, என் 14. அப்படியே அகர வரிசையில் எழுதியிருக்கேன். இப்போ அவன் இடம் மாறாமல் இருக்கிறது எது? இங்கே கேடி, ஐஇ, என்ஐ, டிகே, எல் மாறாமல் அப்படியே இருக்கா? தன்னுடைய நிலையை மாறாமல் அப்படியே வந்திருக்கிறது எது? எல். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? எல் அப்படின்னு இருக்கும். புரியுதா? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, அகர வரிசையை மாற்றி எழுதுறது. ஓகேவா? 55வது கேள்வி. 56 அப்படியே லெட்டர் சீரிஸ் கேட்குறான். ஏ, சி, எஃப், ஜே, 2 டேஷ் என்னன்னு கேட்குறான். அப்படியே அதோட நம்பர் அப்படியே பார்க்குறேன். நான் லெட்டர் சீரிஸை கூட நம்பராக தான் பார்க்குறேன். ஏவோட நம்பர் 1, சியோட நம்பர் 3, ஆரோட நம்பர் எஃப், ஜேயோட நம்பர் 10. 1லேருந்து 2 கூட்டினா 3, 3லேருந்து 3 கூட்டினா 6, 6லேருந்து 4 கூட்டினா 10. அப்போ 10லேருந்து 5 கூட்டினா 15 அப்படின்னு வந்துருக்கும். 15லேருந்து 6 கூட்டினா 21 வந்துருக்கணும். 15ஓட லெட்டர் எது? ஓ. 21ஓட லெட்டர் எது? யூ. அப்போ ஆன்சர் என்னென்ன வந்துருக்கணும்? ஓ யூ அப்படின்னு வந்துருக்கும். 63வது கொஸ்டின். நம்பர் சீரிஸ் கேட்டிருக்கான், லெட்டர் சீரிஸ் கேட்டிருக்கான், விவாதம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான், வெண்படம் கொடுத்துருக்கான். அழகாக அடிக்கலாம். எதுவுமே போட்டு பார்க்குற சம மாதிரி ரொம்ப லென்த்தாக இல்லை. அடுத்து ஒரு டேட்டா இது கொடுத்துருக்கான், கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான். 7 என்பதன் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு கிவன் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறான். அங்கே பாரு, விஇஎன் விஇஎன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்போ விஇஎன் 3ஓட கூடு லாஸ்ட் குறியீடு என்ன? டபிள்யூஎஃப்ஓ. டபிள்யூஎஃப்ஓ எங்கே இருக்குது? டபிள்யூஎஃப்ஓ இங்கே இருக்குது. டபிள்யூஎஃப்ஓ அழகா இதை பார்த்தே போட்டுடலாம். 7 கிவன். அப்போ முன்னாடி இருக்கிற 2 லெட்டர் தான் மாறுது. எஸ்ஸுக்கு டி, இக்கு எஃப். இதிலே ஆன்சர் எடுத்துடலாம். நான் போட்டு பார்க்குறதா இருந்தால் நீ அடுத்து போட்டு பார்க்கலாம். அப்போ ஜி, ஹச், ஐ, ஜேன்னு போட்டுடலாம். அவ்வளோதான். புரியுதா? எதுவும் ட்விஸ்ட்டே கிடையாது, ஈஸியாக அடிக்கலாம். நான் எனக்கு சைக்காலஜி வராது, மேக்ஸ் வராதுன்னு நீ சொல்லவே கூடாது. பேசிக் தான். நான் உனக்கு டெப்த்தாகவே ப்ராக்டிஸ் பண்ணிடணும் இருந்தாலும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து ஒரு சைக்காலஜி கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? சார் சிலாஜிசம் கொடுத்துருக்காங்க. சிலாஜிசத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. சில நடிகர்கள் பாடகர்கள், சில நடிகர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பாடகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள், எல்லா பாடகர்களும் என்னன்னு சொல்கிறாங்க? நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ முடிவு பார்க்கணும். சில நடிகர்கள் நடன கலைஞர்கள், நடன கலைஞரும் டச்சாக இருக்கா? சிலன்றது டச்சாக இருந்துச்சுன்னா ரைட்டு. அடுத்து என்ன? எந்த பாடகரும் நடிகர்கள் அல்ல, எந்த பாடகரும் நடிகர்கள்னா சிலன்று இருக்கும் போது எப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும்? அது தப்பு. அப்போ ஆன்சர் எது? 1 மட்டும் சரி அப்படின்னு வரும். ஆன்சர் 1 மட்டும் சரி அப்படின்னு வரும். இது ஒரு சிலாஜிஸ்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்துருக்குது. ஓகேவா? அடுத்து ஒரு பிளட் கொஷின், பிளட் டைரக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று யார் சொல்றா? அருண் சொன்னார். யார் சொல்றாரோ அவர் தான் என் அப்படின்னு டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணும். பிளட்டை பொறுத்தவரை என்னன்றது தான் சொல்றவன். ஓகேவா? அருண் தான் சொல்றானா? அருண்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. அருண் வந்து ஒரு ஜென்னா இருக்கிறனால ஜென்ஸு, அதாவது பாய்ஸாக இருக்கிறனால நீ வந்து என்ன பண்ணிக்கிறனா ஒரு பாக்ஸ் கொடுக்குற. அதே கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்கிற. ஓகேவா? அருண் சொல்கிறான், இந்த எண்ணுன்ற இடத்துல தான் யார் வந்திருக்கணும்? அருண் வந்திருக்கணும். என் அம்மாவினுடைய, அருணுடைய அம்மாவினுடைய பேரனின் மனைவி. அருணுடைய அம்மாவுடைய பேரனா அருணுக்கு பையன். அருணுடைய அம்மாவினுடைய பேரனுடைய மனைவி தான் அந்த பெண் என்று அருண் சொல்கிறான். அப்போ அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாவார்? அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? அதாவது கணவனுடைய அப்பா. அப்போ என்ன வேணும்? மாமனார் வேணும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? மாமனார் அப்படின்றத ஆன்சராக போட்டுடலாம். புரியுதா? டயக்ராம் வச்சு அழகாக அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட உறவு முறையை வச்சு இன்னொரு டைப்பில் சொல்லி பார்க்கலாம். அழகாக ஆன்சர் வந்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான் கொஷின். இன்னொரு கொஷின் சிலாஜிசம் கேட்டிருக்கான். 2 கொஷின் சிலாஜிசமே வருது. ஒரு பிளட் ரிலேஷன் கேட்டிருந்திருக்கான். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? எல்லா சங்கிலிகளும் கயிறுகள். எல்லா சங்கிலிகளும் என்னன்னு சொல்லியிருக்கான்? கயிறு அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து சில இணைப்புகள் சங்கிலி, சில இணைப்பு என்னன்னு சொல்கிறான்? சங்கிலி அப்படின்னு சொல்கிறான். சில கயிறுகள் இணைப்புகள் ஆகும். கயிறு இணைப்பு சிலன்னு வருது, டச் ஆயிருக்கு. எல்லா இணைப்புகளும் கயிறு, எல்லா இணைப்புக்கும் கயிறு நான் டயக்ராம் வரையில, அது தப்பு. அப்போ என்னென்ன அர்த்தம்? 1 மட்டும் சரி அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், 1 மட்டும் சரி. கொஷின் இதோட முடிஞ்சு. அப்போ மொத்தம் எத்தனை என்னென்ன கேட்டிருந்துருக்காங்க நம்மளுக்கு டைப்பில்? 5 தமிழ் கேட்டிருந்துருக்காங்களா? 5 தமிழ் என்ன இருக்குது? 6th to 10th ஸ்கூல் புக்கிலேயே தான் இருக்குது. ஸ்கூல் புக்குள்ளே நல்லா நார்மலாக பார்த்தா அப்படின்னா அழகாக நீ அந்த டாப்பிக்கில் அடிக்கலாம். ஓகேவா? அடுத்து மேக்ஸும் 6th to 10th ஸ்கூல் புக்கே தான், பேசிக் மேக்ஸே தான் கேட்குறாங்க.
அடுத்து என்ன பார்த்தோம், டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்தோம். 4 டயக்ராமு ஒரு பசில் கேட்டிருந்தாங்க, 15 ஆச்சு. 10 கொஷின் தான் நம்மளுக்கு சில ரீசனை கேட்டிருந்தாங்க. ஒரு நம்பர் சீரிஸு, ஒரு லெட்டர் சீரிஸு, 2 சிலாஜிஸும், ஒரு பிளட் ரிலேஷனு, ஒரு வெண்படம், ஒரு விவாதம், இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஆனால் நம்ம 30 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும். நீ வந்து சும்மா இந்த டாப்பிக் மட்டும் தான் கேட்பாங்க அப்படி கிடையாது. 30 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடுத்த லெவல், அதுக்கு இதே லெவலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அவன் கொஷினில் ஒரு வருஷமும் ஒரு பர்சன்டேஜாவது அடுத்த லெவலுக்கு போவான். ஓகேவா? கொஷின் இதை விட கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும், ரொம்ப அடுத்த லெவலுக்கு போகாது. நம்மளுக்கு டிஎன்பிசி லெவலுக்கோ எஸ்ஐ லெவலுக்கோ அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த லெவலுக்கே போகாது. பிசின்றது 1 லைனர் கொஷின், இல்லைனா அடுத்த 2 லைன், அதை தாண்டி 3ஆவது லைனுக்கே கொஷின் போகாது. அழகாக ஈஸியாக கொஷின் எடுத்துடலாம், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே வராது. அதிகபட்சம்ன்றது அந்த 1 நிமிஷம், இல்லைனா 30 செகண்ட் 40 கொஷின்லேயே ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த 30 டாப்பிக்கு ப்ளஸ் டெய்லி சைக்காலஜி டெஸ்ட் அடிச்சு அதை கரெக்ஷன் பார்த்துட்டே இருந்த அப்படின்னா ஈஸியாக நீ கிளியர் பண்ணிடலாம். சைக்காலஜிக்கு 25 உன்னால் எடுக்க முடியும். இனிமேல் சைக்காலஜியாக வராது அப்படின்னு சொல்லாத. ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைக்காலஜி வராதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? எப்படி பிளான் பண்ணணும், எதெல்லாம் வருது, எப்படி ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு சார்ட்டை போட்டு நீ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளூ பிரிண்ட் ஒரு வீடியோ போட்டுட்டோம். இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லி ஜிகேக்கு ப்ளூ பிரிண்ட் வீடியோ போட்டோம். இப்போ சைக்காலஜிக்கு பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனோட வீடியோ அடுத்து நான் போடுறேன். உனக்கு ஈவினிங்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு போட்டுறேன். 2 டைம்குள்ளே ஏஜ் ரிலாக்ஸேஷனோட வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.